ஆமாண்டவரே, உண்மை நாங்கள் துதிப்பதென்றால் 1000 நாவுகள் போதாத ஆண்டவரே, இவ்வளோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையை சேர்த்திருக்கிறது அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சற்று நேரம் இந்த வார்த்தை மூலமாக இன்றைக்கு எங்களோடு பேச வேண்டுமா சொல்லிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறோ இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையிலே நாங்கள் அதை கடைபிடித்து நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த நாளில் நீ பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தபடியான சாக்கியத்தை கர்த்தர் தந்தபடியால் கர்த்தருக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இது 3வது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியால் மாதத்திலே 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஒவ்வொரு பாவத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாட்கள் வேத ஆராய்ச்சியில கூட அந்த விதமான ஒரு பாவத்தை குறித்து தான். ஆனா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற தவறுகள் பாவங்கள் என்ற அந்த தலைப்பிலே இப்பொழுது நாம் வேத ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினத்திலும் அப்படிப்பட்டதான ஒரு பாவத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அநேக நேரங்களிலே பாவம் என்று நாம் யோசித்த போது நமக்கு தெரிந்த ஒரு சில பாவங்கள் தான் நம்முடைய எண்ணங்களில் வரும். ஆனா இந்த பட்டியலில் இருக்கிற நிறைய பாவங்களை நாம் பாவமாக இதுவரைக்கும் எண்ணியதே கிடையாது. பெருமை, அகந்தை ஒரு பாவம், அறியாமை ஒரு பாவம், அவிசுவாசம் ஒரு பாவம், அசட்டை பண்ணுவது ஒரு பாவம், அவசரப்படுவது ஒரு பாவம், அசதியாய் இருப்பது ஒரு பாவம், அஞ்சனம் பார்ப்பது ஒரு பாவம், அடங்காமல் இருப்பது ஒரு பாவம், அன்பில்லாமல் நடந்து கொள்வது ஒரு பாவம், மற்றவர்களை அவமதிப்பது ஒரு பாவம், அச்சமடைவது பயப்படுவது ஒரு பாவம், மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பது ஒரு பாவம், அறிவீனமாக செயல்படுவது ஒரு பாவம், அசதியாக அநீதியாக நடப்பது ஒரு பாவம், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்காமல் இருப்பது ஒரு பாவம், நாம் மற்றவர்களிடத்திலே கலகம் செய்வது ஒரு பாவம். கடந்த மாதத்திலே கோபம் பாவம் அல்ல, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதவர்கள் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே கடும் கோபம் பாவம் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையிலே ஒரு சிலர் மக்களை குறித்து கடுங்கோபம் கொண்ட மக்களை குறித்து கடந்த மாதத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு கஞ்சத்தனம் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கஞ்சத்தனம் அப்படின்னா என்னது? அதுக்கு என்ன சொல்வீங்க? கருவி. ஆமா, அதாவது என்ன சொல்லுவாங்க, எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த அதுல இருக்கிற ஏதாவது சோறோ ஏதோ என்ன ஆகும், அந்த விழுந்து காக்கா சாப்பிடக்கூடாதுன்றதுக்காக அதை விட செய்ய மாட்டான். அந்த மாதிரி பிசினித்தனம், கஞ்சத்தனம், கருவித்தனம், இதெல்லாம் பாவம். அப்ப ஆண்டவருக்காக கொடுக்கணும், அதுதான் இந்த வார்த்தையினுடைய நோக்கம். நன்மை செய்யும் போது நமக்கு நன்மை நடக்கும். இதை யாராவது நம்புறீங்க? சொல்லுங்க. 3 நண்பர்கள் வெகு தூரத்திலிருந்து அவர்கள் நடந்து கொண்டு வருகிறார்கள். ரொம்ப பசி 3 பேருக்கும். கையில காசு கிடையாது. அப்ப ஏதாவது சாப்பிடணும், அவ்வளவு பசி அவர்களுக்கு. அப்போ யாரும் எங்க போய் கேட்பாங்க? நல்ல வாலிப பிள்ளைகள், என்ன பண்ண முடியும்? கையில காசு கிடையாது. அப்போ ஒரு இடத்துல ஒரு வயதான அம்மா தர்பூசணியை வித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் வயசான அம்மாவா இருக்கிறார். அப்போ ஒரு நண்பன் சொல்றான், ரொம்ப பசியா இருக்கு, பேசாம அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த தர்பூசணி என்ன பண்ணிடலாம், திருடிடலாம், திருடி நம்ம 3 பேர் என்ன பண்ணிடலாம், சாப்பிடலாம் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இன்னொரு அடுத்த நண்பன் சொல்றான், ஆமாடா, திருடி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவாங்கடா, பேசாம நம்ம என்ன பண்ணலாம், காசு இல்ல, இப்போ எங்கேயும் போய் சாப்பிட முடியாது, பேசாம அதை திருடி நம்மளுடைய பசியை தீர்த்துக்கலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது. 3வது நண்பன் அவன் சொல்றானா, ஏண்டா ஒருத்தங்க பொருளை திருடுறது எவ்வளவு பெரிய தப்பு, அதுவும் அவங்க வயசான ஒரு அம்மா, அவங்க அந்த வெயில உட்கார்ந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த தர்பூசணி எப்படி நீ சாப்பிடலாம் திருடலாம் சொல்றிய, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அப்போ நம்ம என்ன பண்றது, பசிக்குது, நமக்கு பசிக்குது, என்ன செய்யணும்? அப்போ அவன் சொல்ற ஒரு ஐடியா சொல்றான், திருட வேண்டாம், போய் அந்த அம்மாட்ட என்ன பண்ணலாம், கேட்கலாம், கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி 3 பேர் போறாங்க. போயிட்டு அந்த அம்மா பாக்குறாங்க, பார்த்து அம்மா எங்களுக்கு தப்பா நினைக்காதீங்க, நாங்க வெகு தூரத்துல வரோம், கையில காசு இல்ல, ரொம்ப பசிக்குது, அதனால ஏதாவது எனக்கு உங்களுக்கு உதவியா ஒரு தர்பூசணி ஏதாவது நீங்க வெட்டி கொடுத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு இப்படி பசியை ஆத்திப்போம், உங்களுக்கு என்ன வேலை வேணா
சொல்லுங்க, நாங்க இருந்து உங்களுக்கு செஞ்சுட்டு போறோம்னு சொல்லி அந்த நண்பன் சொல்றோம். அந்த அம்மா இவங்க 3 பேரையும் பாக்குறாங்க. ஏன் தம்பி, நீங்களே வாலிப பிள்ளைகளா இருக்கிறீங்க, பசியோட வந்திருக்கிறீங்க, நீங்க எனக்கு வேலையெல்லாம் ஒண்ணு செய்ய வேணாம், இந்தா நீங்க நல்ல பசியார சாப்பிடுன்னு சொல்லி அந்த முழு தர்பூசணி, பெரிய தர்பூசணி எடுத்து இவங்க கையில கொடுத்தாங்க. எப்படி இருக்கும்? இந்த திருடணும்னு சொன்னவனும், திருடுனா நல்ல சுவையா இருக்கும்னு சொன்னவனும், அவன் கண்ணுல தேட வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்? திருடி இருந்தா எவ்வளவு பெரிய பாவத்துக்கு நம்ம என்ன ஆயிருப்போம், ஆளாயிருப்போம்ல. வயசான நம்மளுடைய குணத்தை பாரு. அந்த நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஒரு பசியோட வந்துட்டான்னு சொல்லி அதை கொடுக்கிற அந்த மனது இருக்குல்ல, அந்த மனதை நம்ம கெடுக்க பார்த்தோமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கண்ணீர் விட்டாங்களா. இப்ப நண்பர் சொன்னாங்க, பாத்தியாடா, நம்ம உண்மையா இந்த மாதிரியான பொல்லாத காரியங்கள் செய்யாம இருந்தா நமக்கு ஆண்டவர் கண்டிப்பா உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிந்தது. இதுல இருந்து என்ன அந்த நீதி நமக்கு என்னன்னா, நண்பர்கள்னா அப்படி இருக்குங்க. இல்ல ஒரு நண்பன் என்ன பண்ணா, திருடன்னு சொன்னா, ஒரு நண்பன் திருடக்கூடாதுன்னு சொன்னான். அப்ப உண்மை உள்ளவர்கள் வேதம் சொல்லுது பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார்கள். கேட்டாங்க, கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். அந்த அம்மாவும் பாருங்க, உதவி பண்ணக்கூடிய அந்த மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துச்சு. எனக்கு வியாபாரம் இல்லையே, எனக்கு நஷ்டமானதான் யோசிக்கல, பசின்னு வந்தாங்க, கொடுக்கிறார். கொடுக்கிறது ஒரு குணம், அது எல்லாருக்கும் வராது. வேதம் சில வசனங்களை சொல்லுகிறது, அதை வாசித்து நாம் செய்திக்குள்ளே போவோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 21:26. அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், நீதிமானும் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பவன் யாரு? அப்போ கஞ்சத்தனம் இல்ல பிசினித்தனம் பண்றவன், அதுக்கு ஆப்போசிட் என்ன பேர் வரும்? துன்மார்க்க, பாவி. அவ்வளவுதான். நான் சொல்ல, வேதம் சொல்றது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பிசினித்தனம் இல்லாமல் நீங்கள் கொடுக்கிற மக்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தான் நீதிமான்கள். இல்லை என்றால் நீங்கள் கொடுக்கிற குணம் உங்களுக்கு இல்லைன்னா என்ன சொல்லுவோம் தெரியுமா? இருந்தால்தான் பாஸ்டர் நாங்க கொடுக்க முடியும். இல்ல அப்படிதான் சொல்றோம்ல, எங்களுக்கே பத்தல, உங்களுக்கு பத்தலன்னா உங்க காரியத்தை நீங்க குறைக்கலாம். ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணக்கூடாது? குறைக்க கூடாது. அதுல ஒரு ஆசீர்வாதம், ஒரு கொடுத்தவர்களுக்கு அதை அனுபவிப்பாங்க, கொடுக்காதவர்கள் கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்க முடியாது. நீங்க கொடுத்து பாருங்க. இது எனக்கு, இது நான் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த பாவப்பட்டியல்ல இன்னைக்கு கஞ்சத்தனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்காக நம்ம கொடுக்கிறோமா? ஏழை எளிய மக்களுக்கு நம்ம உதவி செய்கிறோமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாரு. இல்ல நிறைய ஆசீர்வாதங்களை பார்த்த கொஞ்சம் தான் ஆசீர்வாதம், நானே வீட்டு வாடகை கொடுக்க முடியாம, சாப்பிட முடியாம, நானே கஷ்டப்படும், பரவாயில்ல, ஒருவேளை பட்டியலிருந்து நீங்க கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நான் எனக்காக சொல்லல, நான் உங்களுக்காக. உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் நீங்க பிசினித்தனம் பண்ணக்கூடாது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 11:24. வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும். பாத்தீங்களா, என்னதான் சேர்த்து வச்சாலும் உங்களை விட்டு என்ன போகல? வறுமை பற்றாக்குற போகல. ஏன் போகல? ஏன்னா நீங்க கொடுக்கணும். அதான் சொல்றது, மாறி இறைத்தாங்க, ஆனா அவங்க விருத்தி அடைவார்கள் உண்டு. அவங்க இன்னும் நல்லா இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா கொடுக்காம கஞ்சத்தனம் பண்ணி பிசினித்தனம் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, இன்னும் அவங்களுக்கு தரித்திரம் வருது. இது நான் சொல்லல, சாலமோன் ஞானி சொல்ற, தேவனுடைய மனிதனாகிய சாலமோன் ராஜா சொல்றாரு, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. அதனால வாசிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர்கள் பாஸ்டர் சொல்லிட்டாரு, அதனால நீங்க கொடுக்காதீங்க, மனது வந்து கொடுக்கணுங்க. கொடுக்கிறது போல மட்டும் அப்படி வரணும். அவ்வளவன் இஸ்லாமாயும் அல்ல, கட்டாயமும் அல்ல. நான் சொல்றேன் அப்படின்றதுக்காக அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவர்களிடத்தில். யார்கிட்ட ஆண்டவர் பிரியமா இருக்காரா? நீங்க கொடுக்குறீங்களா? உற்சாகமாய் கொடுக்குறீங்களா? ஐயோ பாஸ்டர் நீங்க சொல்லிட்டாரு, சரி நாளைக்கு ஏதாவது நம்மளால ஆன காணிக்க கொடுப்போம், என்ன பண்றது, கொடுத்தா நல்லா இருக்கும் ஆண்டவர் சொல்லிட்டு அப்படி கொடுக்காதீங்க. மனமகிழ்ச்சியோடு நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க. நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களும் யாருக்கு கொடுக்குறீங்க? கர்த்தருக்கு கொடுக்குறீங்க. கர்த்தருக்கு கொடுத்து ஒருவரும் கெட்டு போனதே இல்லை. ஆமா, ஆண்டவருக்கு கொடுத்து யாரும் கெட்டு போனது இல்லை. நீங்க எதற்குமோ செலவு பண்றோம், வீணான காரியங்கள் நிறைய செலவு பண்றோம். யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துல என்ன செலவுல வீணா செலவு செய்கிறோம்.
கொடுக்கும்போது மட்டும் என்ன பண்றோம்? கணக்கு பா, ஐயோ 1 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம் வருது, நான் 10,000 ரூபாய் எப்படி கொடுக்குறது? 10,000 ரூபாய் சம்பளம் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறது ஈஸி, சுலபம். ஆனா 1 லட்சம் வரும்போது நீங்க 10,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? 2 லட்சம் சம்பாதிக்கும் போது 20,000 1,80,000 உங்களுக்கு. அப்படி பாருங்க, வெறும் 20,000 தான் ஆண்டவர் கொடுக்குறீங்க. 10% தான் ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குறோம். அதுக்கே நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். இல்ல இல்ல இல்லன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நமக்கு இல்லாம போயிடுதுனா உடனே தப்பா நினைக்காதீங்க. நான் சொல்லல, கர்த்தர் சொல்றார். ஏன்னா அதுல ஆசீர்வாதங்கள் உண்டு. கொடுத்தவர்கள் விருத்தி அடைந்தவர்கள் தான் உண்டு, கொடுக்காதவர்கள் வறுமை அடைந்தவர்கள் தான் உண்டு. வேதம் சொல்கிறது. ஆகவே வேதம் சொல்கிறது ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு சில ஏழைக்கு மட்டும் உதவி செய்வார், ஆலயத்துக்கு கொடுக்க மாட்டார். அந்த ஒரு குறிக்கோள இருக்க மாட்டார். அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஏழைக்கு இருக்கிற கர்த்தருக்கு கொடுக்கிறான், எல்லாத்தையும் கொடுங்க. ஏழைக்கு கொடுத்தா கர்த்தருடைய ஆலயம் எப்படி போஷிக்கப்படும்? கர்த்தருடைய ஆலயம் நடத்தணுமே. கர்த்தருடைய ஆலயம் நீங்க தசமபாகத்தை ஆலயத்துல தான் கொடுக்கணும். மற்ற காரியங்கள் ஏழைக்கு உதவி செய்யுங்க. நீங்க தசமபாகத்தை எடுத்து எங்க கொடுக்க கூடாது? ஏழை மக்களுக்கு கொடுக்க கூடாது. 10% நீங்க 20,000 சம்பளம் வாங்கினா 2,000 ஆலயத்துக்கு கொடுத்துருங்க. மீதி அது நீங்க ஆண்டவன் கொடுத்து போய் நடத்துவார். ஐயோ இல்ல பாஸ்டர் ஜுரம் வந்துருது, ஊருக்கு போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைங்க படிப்பு இருக்கு, வீட்டு வாடகை கஷ்டம் தான். அதை நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க டெஸ்ட், நீங்க மல்கியாத ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆண்டவரை சோதிக்க மாட்டோம். மற்ற காரியங்கள் தான் சோதிக்கிறோம். இதை செய்யாத, அதை செய்யாத, அதெல்லாம் செஞ்சு செஞ்சு ஆண்டவரை சோதிப்போம். ஆனா இதை செய்யுங்கிறாரு, நம்ம செய்யாம ஆண்டவரை சோதித்துக் கொண்டிருக்கிறோம். கோல்கேட் முதலாளி, நான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த கதையை நான் சொல்லியிருக்கேன். உண்மையாக நடந்த சம்பவம். கோல்கேட் தெரியல, கோல்கேட் அதனுடைய ஓனர் அவர் ஆண்மொழி மனிதர். அவர் இந்த கம்பெனியை அவர் ஆரம்பித்த போது அவர் ஒரு பொருத்தனை பண்ணினார். எனக்கு வரக்கூடிய லாபத்துல 25% நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தருடைய ஆலயத்துல நான் கொடுத்துருவேன். நான் எங்க போறேனோ அந்த ஆலயத்துல கொடுத்துருவேன். அவனுடைய பொருத்தன் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறார். அந்த கம்பெனி நல்ல உயர்ந்து கொண்டு வருகிறது. கொஞ்ச நாட்களுக்கு, கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு தசம பாகத்தை ஆண்டவர் 10 தான் கேட்டார். ஆனா அவர் 25 கொடுத்தார். ஆண்டவர் நல்ல உயர்த்திட்டார். உடனே பொருத்தனை மாத்தினார். என்ன பண்ணாரு? 10 மாத்தல, 50% 50 நான் கொடுத்துறேன். எனக்கு 1 கோடி ரூபாய் வந்தா 50 லட்சத்தை நான் ஆண்டவர் கொடுத்தார். அப்படிதான் இன்னும் கம்பெனில எல்லாம் பெருசாச்சு. இன்னும் அதிகமான அவர் உயர்த்துறார். எனக்கு நம்ம கடைசியில ஆண்டவரே உமக்காக 75 கொடுக்குறேன், எனக்கு 25 போதும். எப்படி இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். 1 லட்சம் ரூபாய் சம்பாதம் வாங்கிட்டு 75,000 ரூபாய் நான் சர்ச்சை கொடுத்துறேன், 25,000 நான் அப்படி உங்களை கொடுக்க சொல்லல, அப்படி கொடுக்கவும் ஆண்டவர் சொல்லல. அது உங்களுக்கு இருக்கும், கொடுத்தா சந்தோஷம் தான், நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனா ஆண்டவருக்கு 10% நீங்க கண்டிப்பாக ஆலயங்களை கொடுக்கணும். அதுல நீங்க கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, அது பாவம். ஆண்டவர் என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வானத்தின் பலகணியத்திற்கு இழப்பல்லாம போகவே ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ணுவேன். கூட பிச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, தலமா இருந்தாலும் உடைச்சுக்கிட்டு கொடுப்பாங்க, கொட்டுவாங்க. ஆனா நம்பிக்கை, மற்ற வார்த்தைகள் நம்புறோம், வாக்கு தத்தங்கள் தான் நம்புறோம், எல்லாத்தையும் நம்புறோம். ஆனா இதை நம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம இது கொடுக்கிறோம். கொஞ்சம் கஷ்டம் தான். யோசிச்சு பாருங்க, யாருக்கு கஷ்டம் இல்லை? யாருக்கு கஷ்டம் இல்லை? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கஷ்டம் உண்டு, 10,000 கஷ்டம் உண்டு. ஆனா இந்த கஷ்டத்தை நீங்க ஆண்டவருடைய காரியத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க சரி பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தது. அப்படி நீங்க பிசினத்தனம் பண்ணினால் அது பாவம், அவன் துன்மார்க்கன் என்று நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. சரி, வேதத்துல சாட்சி பெற்ற மக்கள், கொடுத்து சாட்சி பெற்றவங்க நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓரளவு கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என் செய்திக்குள்ள நான் போறேன். எனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் இருக்கு, நிறைய நேரம் இருக்கு, அதனால தாராளமா பேச ஆண்டவர் எனக்கு நேரம் கொடுத்திருக்கிறார். சரி, முதலாவதாக சாட்சி, அதாவது கொடுத்தவர்கள் வரும்போது யார் வராங்க? அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆதியாகமம், நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், அதை படிங்க. ஆதியாகமம் 4 வாசிங்க. முதலாக ஆண்டவருக்காக படைத்த அந்த பெயர் வருகிறதுனா யாருடைய பெயர்? ஆபேல். காயின் பேர் வருகிறது. ஆபேல் தந்தையின் கலைவித்துகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். பாத்தீங்களா? முதலாக தேவனுக்கென்று படைத்தது ஆபேல். அப்புறம் காயின் ஒன்று படைக்கிறார்.
சிலவற்றை கொடுத்தான். ஆனா அதுல உள்ள கதை தெரியும், அதுக்குள்ள நம்ம போகிறோம். ஆபேல் பெஸ்டானதை கொடுத்தான், நல்லதை கொடுத்தான். காயின் ஏதோ ஒன்று கொடுத்தான். நடந்தது என்ன? ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கையை தள்ளிவிட்டார். நாங்க எல்லா காணிக்கையும் அங்கீகரிப்போம், தள்ளியே விட மாட்டோம், எல்லாத்தையும் வாங்கிப்போம். எனக்கு தெரியாது நீங்க எப்படி கொடுக்குறீங்க என்னன்றது, எனக்கு தெரியாது. அது நல்ல காணிக்கையா கெட்ட காணிக்கையா, அது எப்படி வந்தது என்ன, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. ஆண்டவரே நீங்க அதை யோசித்து நீங்க சரியா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம். வேதம் அவனை குறித்து சாட்சிது, ஆபேல் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்றாங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், ஆபேல் இன்னும் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கொடுப்பதிலே சாட்சி பெற்றவர். ஆபிரகாம் ஆசாரியனுக்கு தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார்? வானத்து நட்சத்திரங்களை பார்க்கிலும் மேலாக ஆழ்வார், கடற்கரை மணலை காட்டிலும் மேலாக. அவருடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணான்? தசமபாகம் செலுத்தினான். எபிரேயர் இல்ல ஆதியாகமம் வாசிங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். பாத்தீங்களா? அப்பவே ஆரம்பிச்சு வச்சிட்டாங்க தசமபாகம். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இவனுக்கு ஆபிரகாம் தசமபாகம் செலுத்தினான் வாசிங்க. இப்போ எபிரேயர் 7:2 வாசிங்க. எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், மெல்கிசேதேக்கு என்ற பிரதான ஆசாரியனுக்கு ஆபிரகாம் தன்னுடைய தசமபாகத்தை கொடுத்தான். வாசிக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப ஆலயம் கிடையாது, இப்ப ஆசாரியன் தான் ஊழியர்களை செய்யக்கூடியவர். ஆசாரியனுக்கு நீதியின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு என்கிற பிரதான ஆசாரியனுக்கு ஆபிரகாம் தசமபாகத்தை கொடுத்தார். அதனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வாசிக்கிறோம். தாவீது ஒரு ராஜா, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர். ஆனா அவன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆலயத்தை அதிகமாக நேசித்தார். அதனால ஆலயத்துக்காக கொடுப்பதிலே தாவீதை போல ஒரு மனுஷன் நீங்க பார்க்கவே முடியாது. வாசிங்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வசனங்களை வாசிச்சு அதற்கு பிறகு செய்திக்குள்ள போவோம். இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் இன்னும் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சியா நான் சமுத்திரத்து அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். பாத்தீங்களா? ராஜா தாவீது ராஜா சொல்றாரு, நான் நீங்க ஆலயத்தை நேசிக்கிறவரா இருந்தா, ஆலயத்தினுடைய ஆண்டவரை நீங்க நேசிக்கிறவரா இருந்தா, நீங்க ஆலயத்துல ஆண்டவருக்காக என்ன பண்ணுவீங்க? காணிக்கைகளை, தசமபாகங்களை, ஸ்தோத்திரங்களை ஆண்டவருக்கு நீங்கள் படைப்பீர்கள். தாவீது அப்படிதான் செஞ்சார். அவர் மட்டும் செய்யலங்க. அதே 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள், உத்தம இருதயத்தோடு உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். பாத்தீங்களா? தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். அவன் மட்டும் கொடுக்கலங்க, ஜனங்களே என்ன பண்ணா? கொடுக்க சொன்னா ஜனங்க என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? மகிழ்ச்சியோடு கொடுத்தாங்க. அது தாவீது ராஜாவுக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நான் தான் கொடுக்க சொல்றேன், பாப்போம் இனிமே நீங்க எப்படி கொடுக்குறீங்கன்னு பாப்போம். இல்ல ஆண்டவர் நடத்துவார் ஆலயத்தை. நீங்க எல்லா யாருமே கொடுக்கிறதாலும் கர்த்தர் இந்த ஆலயத்தை நிச்சயமா நடத்துவார். ஆனா கொடுப்பது நிமித்தமாக யாருக்கு ஆசீர்வாதம்? உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும்னா நீங்க கர்த்தருக்காக கொடுக்கணும். நீங்க ஆண்டவர் இடத்துல நீங்க பேர பேசக்கூடாது. என்னிடத்துல பேசலாம், மற்ற இடத்துல பேசலாம், எல்லா இடத்துல பேசலாம். நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். இன்னைக்கு அதை ஒரு பாவம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். நீ பிசிறித்தனம் பண்ணி, கஞ்சத்தனம் பண்ணி எவ்வளவு சேர்த்து வச்சுட்டீங்க? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காசை நீங்க கொடுக்காம மறைச்சு வச்சு நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சுட்டீங்க? எவ்வளவு நீங்க நல்லா இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. நான் தான் இவ்வளவு பேசணும்னே நினைக்கலங்க. கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு தந்துட்டு இருக்கேன். நான் யோசிச்சுலாம் வரல. நான் 4 பேரை பத்தி சொல்லிட்டு போகணும்தான் நினைக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்னை உணர்த்துகிறார், பேச சொல்லுகிறார். கர்த்தருக்காக கொடுக்கும் போது உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது நமக்கு, எவ்வளவு ஆஸ்பத்திரிக்கு நம்ம செலவு பண்றோம் இல்ல, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் டூர் ஒன்று போறோம். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்குது இல்ல. வெளியே போய் சாப்பிடுறோம், வீட்டுல நல்லா சாப்பிடுறோம். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்ன? ஆண்டவருக்கு கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் கட்டு, பாதி கட்டு, கால் கட்டு, முக்கால் கட்டு, முழுசு கட் பண்றது இல்ல நம்ம பிள்ளைங்க. பரவாயில்ல, யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் ஒருபோதும், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கெட்டு போக மாட்டீங்க.
அதுல பிசினைத்தனம் பண்ணாதீங்க, அதுல கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. தாராளமா கொடுங்க. இந்த கோல்கேட் முதலாளி மாதிரி கொடுங்க, அள்ளி கொடுங்க. ஆண்டவர் உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பார். உங்களை ஆண்டவர் பேசுவார். நீ கடன் வாங்க மாட்டா, நீ கடன் கொடுப்பா. இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதுக்கு பிறகு மக்கதோனியா சபையா 2 Corinthians 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அது வாசிங்க 2ஆம் வசனம். நம்ம சொல்றோமே பாஸ்டர், உங்களுக்கு என்ன பாஸ்டர் நீங்க சொல்லிடுவீங்க, ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும், எவ்வளவு உபத்திரம் எனக்கு இல்லையே. மக்கதோனியா மக்கள் எப்படி கொடுத்தாங்க அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவர்கள் மிகுந்த சாதாரண உபத்திரம் இல்ல, என்னது மிகுந்த உபத்திரவத்துல சோதிக்கப்படுகிறீர்கள். தரித்திரம் கூட கிடையாதுங்க. எப்படி கொடி, என்னது கொடி, அதாவது ஒண்ணுமே இல்ல, கொடிய தரித்திரம் உங்களுக்கு. அப்படி இருந்தோம் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கொடிய தரித்திரமுடைய ஒரு மக்கதோனியா மக்கள், சபை மக்கள் எப்படி கொடுத்தாங்களா? மிகுந்த. வார்த்தைகளை கவனிக்கிறீங்க, அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. அப்ப ஆண்டவர்களோடு பேசுவார். மிகுந்த உதாரணமாய் கொடுத்தாங்க. இல்ல அவங்ககிட்ட, ஆனாலும் கொடுத்தாங்க. தன்னுடைய உள்ளமே கொடுத்தாங்க. நான் அந்த சப்ஜெக்ட்குள்ள வரல. உள்ளங்களையும் அவங்க கொடுத்தாங்க, உள்ளதையும் கொடுத்தாங்க. அதான் மக்கதோனியா மக்கள். 2 Corinthians 8:7 வாசிங்க. அல்லாஹ்வும் இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? ஆண்டவர் பரமேறி போய்விட்டார். அதுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய ஊழியங்கள் ஆரம்பமானது இந்த பூமியிலே. அப்போ அவங்க ஆண்டுடைய ஊழியத்தை எப்படி நடத்துறாங்க தெரியுமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிங்க. காணியாட்சிகளையும், காணியாட்சிகள் என்னது? இடம், நிலங்களை, காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று, சொத்துக்களை விற்று தேவையானதற்கு தக்கதாக அவர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து, பாத்தீங்களா? அது முடிச்சிருங்க. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி கொடுப்பதிலே அவர்கள் ஒருமனமாக இருந்தாங்க. ஒருத்தர் கொடுத்து என்ன பண்ணாங்க? இடத்தை வித்து, சொத்தை வித்து, நகையை வித்து, இல்லாதவர்களுக்கு கொடுத்து. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆதி அப்போஸ்தலர் வளர்ந்ததுடைய காரணமே தாராளமாய் கொடுத்தார்கள். இன்னைக்கு உங்கள்ட்ட வித்து கொடுங்க எல்லாம் சொல்லல. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்குன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுத்தது. அதுதான் ஆண்டவரை கனம் பண்ணுவது. அப்படின்னா நீங்க கொடுக்கலன்னா நீங்க கனவீனம் பண்ணுகிறீர்கள் என்று நான் வேதம் சொல்கிறேன். சரி, இப்ப நான் செய்திக்கு வர்றேன். பாஸ்டர் இப்பதான் செய்திக்கு வர்றாருன்னு நினைக்கிறேங்க. நான் முடிச்சுக்கிறேன். இப்போ தலைப்பு என்னன்னா, இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா வேதத்துல முழுமையா கொடுத்ததுன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு சிலர். அதான் நீங்க பார்க்க போறோம். வேதாகமத்தில் முழுமையாக இவ்வளவுதான் அவங்ககிட்ட இருந்தது, அதையெல்லாம் கொடுத்தவர். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் காரியமாக உங்களுக்கு தெரியும், சாரிபா விதவை எப்படி கொடுத்தாங்க? முழுமையாய் கொடுத்தாங்க. வாசிக்கிறோமா இல்லையா? 1 ராஜாக்கள் திருப்பிக்க 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் எலியாவின் சொற்களை செய்தார். அவளோ அவள் வீட்டாரோ அநேக நாள் சாப்பிட்டார்கள். இங்க எலியா இந்த சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவை வீட்டுக்கு போறார். பஞ்சம், ரொம்ப பஞ்சம். அப்போ தன்னுடைய ஒரே மகனும் அந்த விதவை தாயும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் மாவும், கொஞ்சம் அதை சுடுவதற்கு எண்ணெயும் இருக்கு, கொஞ்சம் விறகுகளை பொறுக்கி வச்சிருக்காங்க. அது ஒரு வேளைக்கு தான் வரணும். அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகும்? சாகணும். அவ்வளவுதான். இந்த ஒரு வேளைக்கு தான் பத்தும். இந்த எலியாவின் தரிசி அங்க போறார், ஆண்டவர் அனுப்புறார். அங்க போய் என்ன சொல்றாரு? சாப்பிட ஏதாவது கொடுக்குமான்னு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, அது தெரியும் உங்களுக்கு, தெரிந்த கதை தான். இங்க ஒண்ணுமே இல்ல, இதோ கொஞ்சோண்டு மாவு இருக்குது, இதோ கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, இதை சுட்டு இன்னைக்கு ஒருவேளை சாப்பிட்டு நாங்க என்ன பண்ணோம்? சாப்பிட போறோம். அந்த அம்மா சொல்றாங்க. நான் போயிருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ பாவமா, சரி நீங்க சாப்பிடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன், ஆண்டவர் ஆசீர்வாதம் சொல்லிட்டு தான் நான் வருவேன். ஆனா எலி என்ன சொன்னது தெரியுமா? அது கொஞ்சோண்டு இருக்குல்ல, அதை என்ன பண்ணு? சுட்டு எனக்கு கொடுங்க. அப்போ அவ்வளவுதான் இருக்குது. அந்த மாட்டேன் நீங்க நான் போயிட்டு போய் சொன்னா
என்ன ஏதாவது அடிப்பீங்க எனக்கு தெரியாது, அது நான் பட்டாதான் தெரியும். ஆனா அப்படிலாம் அடிக்க மாட்டீங்க, வார்த்தை எல்லாரும் திட்டி அனுப்புவீங்க. நீங்களா ஒரு பாஸ்டரா, எவ்வளவு உங்களை நம்பின இப்படி வந்து சொல்றீங்க, நாங்களே சாப்பிட்டு சாக போறோம், அதை உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றீங்க, கொஞ்சமாவது நியாயம் உட்கார்ந்து சொல்றீங்களே. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? எலியாவுக்கு கொடுத்தாங்க, முழுமையாக கொடுத்தாங்க. எனக்கும் என் பிள்ளைக்கு இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. இது போனது அதான் கொடுக்கிற கூட எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தான் அது வரணும். கல்வாரியுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற குணம் வரணும். அதுல கஞ்சத்தனம் பண்ணாதீங்க, விசிறித்தனம் பண்ணாதீங்க. ஆசீர்வாத குறைவு உண்டு. இது ஒரு பெரிய ஊழியக்காரர் இதை சொல்லிட்டாருன்னா உடனே எல்லாரும் கேட்கும். ஆனா நான் சொன்னா கேட்கலாம். இதுதான் நீங்க கொடுத்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி என்கிட்ட வந்து கேள்வி கேட்கு, பாஸ்டர் கொடுக்க சொல்லுங்க, கொடுத்தேன், இன்னும் கஷ்டம் அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் ஆண்டவர், ஏன்னா அப்ப ஆண்டவர் வார்த்தை பொய்யாயிடும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்ற, எப்படி வானத்தின் பலகணிகளிலிருந்து இடம் கொள்ளாம நிரப்புவாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க மாட்டீங்க, சோதிக்க மாட்டீங்க. தேவனை பரீட்சை பாராதிப்பையாக வேதத்துல இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நீங்க பரீட்சை பாருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, என்ன டெஸ்ட் பண்ணுங்க, நீ கொடுத்து பாருங்க. நம்ம என்ன பண்றோம்? அந்த முயற்சியை எடுக்க மாட்டோம். கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா செய்யுங்க. எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா அதிகமா கொடுக்காதீங்க, அவருடைய பங்கை கொடுங்க, கர்த்தருடைய ஆலயத்துல கொடுங்க. நடக்கும். இந்த அம்மா கொடுத்தா நடந்தது தெரியுமா? பஞ்சம் தீரும் வரை அந்த வீட்டுல காலையில மாவும் வரையில எண்ணெய் கொஞ்சம். இன்னும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கரங்களை வெட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது வேற ஒரு சபையா இருந்தா எல்லாரும் வான தொற்றுக்கும் சத்தம். நம்ம யோசிக்கணும் இல்ல, ஹல்லேலூயா கெட்ட வார்த்தை கிடையாது. பேப்டிஸ்ட் சர்ச்ல ஹல்லேலூயா சொல்லலாம், தாராளமா சொல்லலாம் ஹல்லேலூயா. நீங்க கொடுத்து பாருங்க. அவங்க கொடுத்தாங்க, தனக்கு இல்லனாலும் பரவாயில்ல, என் பையனுக்கு இல்லனாலும் பரவாயில்ல, ஒருவேளை நான் என்ன அடுத்த வேலை சாவ போறேன், பரவாயில்ல, இந்த வேலையை செஞ்சு ஒரு வேலை முன்னாடி சாவ போறோம், அவ்வளவுதானே. எப்படி கொடுத்து முழுமையாய் கொடுத்தா அவ்வளவுதான் அவருக்கு இருந்தது, வேற ஒண்ணும் இல்லை. இனி அடுத்து கிடைக்காது, ஏன்னா பஞ்சம். ஆனா ஊழியக்காரர்களுக்கு அவன் கொடுத்ததுனால கர்த்தர் அந்த பஞ்சம் தீரும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆகல, அறவே இல்லை, பஞ்சமே போகுது. ஹல்லேலூயா. அவங்க ஆண்டவர் சாரிபாத் விதவிக்கு எலியாவை அனுப்பி அவருடைய கொடுக்க வைத்து ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார், போஷித்தார். உங்களுடைய குடும்பத்துல கஷ்டம் இருக்குதா, நீங்க ஆண்டவருக்கு கொடுங்க, கொடுத்து பாருங்க, ஆலயத்துல கொடுத்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்கிறேன், நீங்க ஆண்டவரே கேட்கிறேன், நான் ஆண்டவரே உங்க வார்த்தையை நம்பி நான் கொடுத்தேன், எனக்கு இன்னும் பிரச்சனை அதிகம் இல்லை. உங்களுடைய வீண் செலவுகள் கண்டிப்பாக குறையும், உங்களுடைய வீண் செலவுகள் கண்டிப்பாக குறையும். கர்த்தருக்கு நீங்க கொடுக்காம பிடிச்சு வச்சீங்கன்னா அது அங்கங்கதான் போகும். நான் சொல்லல, இந்த ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்து பாருங்க. சரி, இவங்க முழுமையாக கொடுத்தவங்க யாரு? சாரிபாத் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இரண்டாவது ஒரு காரியம், மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், 43ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒரு ஏழை விதவை, இயேசு கிறிஸ்து அந்த ஏழை விதவை போடுகிற ஆலயத்திலே போடுகிற அந்த காணிக்கை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? 12:43 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து இங்க வாங்க, வாங்க வாங்க கூப்பிடுற, யார? சீஷர்களை கூப்பிடுறார். கூப்பிட்டு காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிறோம், இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று எல்லாருமே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நிறுத்திக்கோ, ஒரு சொல்லும் அப்படி நிறுத்திக்கலாம். நிறைய பேர் போடுறாங்க, நிறைய போட்டுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த அம்மா தான் இந்த போட்டதிலே அதிகமா போட்டார் சொல்றார். சீஷர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வந்துச்சு, என்னடா அது, அதுவே தடுமாறிட்டு வருது, அது நிறைய போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவங்க தான் நிறைய போட்டாங்கன்னு சொல்றாரு. எப்படி? அடுத்த வைப்பு வாசிங்க. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பரிபூர்ணத்தினாலே எடுத்து போட்டார்கள். இவ்வளோ தன் வறுமையில் இருந்து, நல்ல கவனி, தன் இருந்து அப்போ அடுத்ததுக்கு அவள்கிட்ட முழுமையாய் கொடுத்தவன் யாரு? அடுத்ததுக்கு வழி இல்லை. சாரிபாத்துக்கு இது அடுத்த வேலைக்கு சுகம் இல்லை, அடுத்த வேலைக்கு இவங்களுக்கு காசு இல்லை. ஏழை விதவை
சப்போர்ட் கிடையாது. ஆனா அங்க உடனே என்ன பண்ணாங்க, அந்த ஏழைக்கு 2 காசு போட்டாங்க. அங்க அன்னைக்கு காசுக்கு அது அந்த அவங்களுக்கு அது பெரிய விஷயம். ஆண்டவர் நீங்க எவ்வளவு போடுறது முக்கியம் கிடையாது, எப்படி போடுகிறீர்கள், அதை சரியாக போடுகிறீர்கள். 1000 ரூபாய் கொடுத்தாலும் அது ஆண்டவருக்குரியது முழுமையாக நீங்க போட்டுவிட்டீர்கள் என்றால் நீங்க கவலைப்பட தேவை. ஆனா ஆண்டவருக்குரியதை நீங்கள் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சாட்சி சொல்ல மாட்டார். இது நீங்க கண்டிப்பாக இந்த பாவத்துக்குள்ளே நீங்கள் வாழக்கூடாது என்பதற்காக தான் இந்த கஞ்சத்தனம் என்ற தலைப்பை ஆண்டவர் நமக்கு தந்தார். பிசினித்தனம் நீங்க பண்ண வேண்டாம், அது ஆண்டவருக்குரிய காரியங்களே செய்யாது. முழுமை தனக்கு ஜீவனத்துக்கு இருந்தால எல்லாவற்றையும் என்ன பண்ணா அந்த ஏழை விதவை கொடுத்தாரு. சீஷர்கள் மத்தியிலே ஆண்டவர் சாட்சியாய் சொல்றார். உங்களை என்னை பார்த்து அந்த சாட்சி ஆண்டவர் சொல்ல முடியுமா? ஆண்டவருக்கு நாம் சரியா கொடுக்கிறோமா? இனிமேல் கொடுக்கலனா நான் முழுமையாக நாம் கொடுக்க, அதுக்காக வாங்குற சம்பளத்தை தான் நீங்க கொண்டு வந்து போடுங்க நான் சொல்லல. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி, ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது பழைய ஏற்பாடின் போதனை. தசம பாகத்தை ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இது பழைய ஏற்பாடின் போதனை. புதிய ஏற்பாடுல அதெல்லாம் கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்கணும், பாதியை கொடுங்க, ஏன் அதை கட் பண்றீங்க? இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னா தெரியுங்களா? நம்முடைய மாஸ்டர் ஏற்கனவே தெளிவாக இதை விளக்கிட்டார். நான் ஒரு வசனத்தை சொல்லிட்டு நான் அடுத்தது போறேன். லூக்காவுல சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 11:42. இது பழைய ஏற்பாடின் போதனை இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை. கொடுக்கணும்ன்றது சொல்ல பாருங்க. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, கொடுக்காதவர்களுக்கு ஆண்டவர் சொல்றார், பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்றாம் மறிப்பொழுது எல்லாத்துலயும் தசமபாகம் கொடுத்து அப்போ இந்த பரிசேயர் இருக்காங்க கொடுக்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, நீதியையும் நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் நீதி நியாயம் தேவன் நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா என்ன கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க ஆண்டவருக்கு கொடுக்க மாட்டாங்க. இவங்க நல்லா கொடுத்தாங்க, ஆனா நீதியும் இல்ல நியாயம் இல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறோம், நீங்க கொடுக்கலனாலும் கூட பரவாயில்ல, ஆனா நீதியாய் நடங்க, நியாயமா நடங்க, தேவ அன்பை ருசிக்கு அப்படிதான் சொல்லியிருக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, இவைகளும் வேணும். அப்ப எப்படி அது பழைய ஏற்பாடு போதனையா வரும்? ஆண்டவர் நீங்க தசம பாகத்தையும் கொடுக்கணும், கர்த்தருக்கு பிரியமாவும் நடக்கும். ரெண்டையும் சொல்றாரு ஆண்டவர். உள்ளதையும் கொடுங்கள், உள்ளத்தையும் கொடுங்க. மக்கதனியா மக்கள் அப்படிதான் சாட்சி பெற்றாங்க. உதாரணத்துவத்துல மிகுந்த உபத்திரவத்துல மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். கொடுப்பதற்கு முன்பாக தங்களையே அவர்கள் கொடுத்தார்கள் என்று வாசிக்கும். தங்களை கொடுத்து ஆண்டவருக்குரியது கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் எப்படி வரும்? டபுள் ப்ரமோஷன் உங்களுக்கு கர்த்தர் செய்வாருங்க. நீ கர்த்தரை டெஸ்ட் பண்ணி என்னை சோதித்து பாருங்கன்னு சொல்ற. நீ என் வார்த்தையை விட்டுருங்க, நீ என் வார்த்தையை கேட்காது, நீ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. வார்த்தைகளுக்கு நீ பைபிள் படிங்க, ஆண்டவர் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது, ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை. இவைகளையும் விடாதிருக்க வேண்டும், அவைகளையும் விடாது. ரெண்டுத்தையும் செய்யும். தேவனுக்கும் பிரியமாய் நடக்கணும், தேவனுக்கும் கொடுக்கணும். தசமபாகம் ஆண்டவருக்கு, அதை நீங்க வஞ்சிக்க கூடாது என்று வேதம் சொல்கிறது. சரி, மூன்றாவது, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆயக்காரனாகிய சகை. இவன் எப்படி கொடுத்தான் உங்களுக்கு தெரியல, முழுமையா கொடுத்தான். எப்படி கொடுத்தா நீங்க வாசிங்க, லூக்கா 19:8 வாசிங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அதாவது இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்போ அவன் இதை செஞ்சுட்டானா அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்க, முழுமையாய் கொடுத்துட்டான். எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, பெரிய பணக்காரங்க. ஆனா நிறைய அவன் எப்படி சம்பாதிச்சு வச்சிருந்தான், ஆமா அது ரொம்ப தவறான வழியில சம்பாதிச்சு வச்சிருந்தான். இப்ப என்ன சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதையை பாதி போச்சு. பாதி என்ன பண்றான், ஆண்டவர் சொன்னாரா, நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவீங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்லவே இல்லை சகையிட்ட, நீ கொடுத்தணும், கொடுத்தாதான் வீட்டுக்கு வருவேன், நீ நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்க, நீ தப்பா நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்க, நீ கஞ்சனா இருக்க, அதனால உங்க வீட்டுக்கு நான் வரமாட்டேன்
அது கொடுத்தாதான் நான் வருவேன். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தா அவன் கீழ்படிந்தா கூட பரவாயில்ல. அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவன் ஆண்டவருடைய அந்த அன்பை அவன் ருசித்தவனாக தான் வாழ்க்கையில பெரிய தவறதான் அவன் செஞ்சாதான் தெரியாது. ஆனா அவனுடைய தவறதான் ஜனங்களிடத்துல அவன் தவறா ஒரு வருஷத்துல இருந்து நிறைய சேர்த்து வச்சிருந்தான். இவன் சொல்றான், பாதிய நான் ஏழை கொடுத்துறேன், மீதி இருக்கிற பாதிய யாருக்கு நான் தவறா வாங்கணும் அவன் எல்லாரும் எத்தனை மடங்கு? 4 மடங்கா. நான் ஒருத்தட்ட 10,000 ரூபாய் வரி வசூல் தப்பா வசூலிச்சதுன்னா 40,000 கொடுத்துறேன். அப்படின்னா அவங்ககிட்ட என்ன இருக்கும்? அவன் மட்டும்தான் இருப்பான், அவன் குடும்பம் மட்டும்தான் இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. தன்னிடத்தில் உள்ள முழுமையாக கொடுத்த ஒரு மனிதன் ஆயக்காரன் சாமி. கர்த்தர் அவனை பார்த்து என்ன சாட்சி சொன்னார்? இவனும் ஆபிரகாமின் பெரிய சாட்சி. ஹல்லேலூயா. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா? என்னை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா? இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறார். உங்களை வித்து கொடுக்க சொல்லுங்க, உங்களுக்கு வச்சுக்கங்க, உங்களுக்கு வேண்டியதை வச்சுக்கங்க. ஆனா கர்த்தருக்குரியதை நீங்க கொடுத்துருங்க. அது ஒரு ஆசீர்வாதம். நீங்க இதனால் என்னை சோதித்து பாருங்கள் மறுபடியும் ஆண்டவர் சொல்ற. இந்த பாவத்தை, இந்த தவறை நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது. நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் சேர்த்து வச்சாலும் உங்களுக்கு நிலைக்காது. ஏன்னா ஆண்டவருடைய பணம், ஆண்டவருக்குரியதை நீங்க வஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை வஞ்சிப்பார். கர்த்தருக்குரியதை கர்த்தரை கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அவ்வளவுதான், சிம்பிள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். இந்த சகையில் ஆயக்காரன் தான், பாவினா. ஆனா ஆண்டவர் சொல்லாமலே அவர் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கும் தான் வாங்கினவர்களுக்கும் அவர் நாளத்தனியாக கொடுத்து தன்னிடத்திலே சொத்து இல்லைன்னா என்னங்க பெரிய சொத்து, என் இயேசு என்னோடு இருக்கிறான்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோட போறான். ஹல்லேலூயா. அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழணும். எனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உபத்திரவம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு மற்றவர் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து நான் கர்த்தரோடு இருக்கிறேன்னு சொல்லி இருந்து பாருங்க. அப்படின்னா ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் ஒருபோதும் விட மாட்டார். கொடுத்து ஆண்டவருக்கு கேட்டுக்கணும் யாருமே. கடைசியா ஒரே ஒரு உதாரணத்தை பார்த்து முடிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு சிறு பையன். இந்த கதை உங்களுக்கு சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சின்ன பிள்ளைங்க கேட்ட கூட சொல்லுவாங்க, என்னது ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? அப்பம் மாறி போச்சோ? 50 அப்பம் 20 மீனா? 5 அப்பம் தான். 5 அப்பம் 2 மீன். அந்த பையனுக்கு அம்மா கூட்ட அனுப்புறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய கூட்டமா வராங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க. இயேசுக்கு தெரியும், இயேசுக்கு எல்லாமே தெரியும். நீ யாராவது இப்ப என்ன சிந்தனை இருக்கீங்க? போகும்போது எந்த மீன் வாங்கலாம்? முள் உள்ள மீன் வாங்கலாமா, முள் இல்லாத மீன் வாங்கலாமா? மட்டன் கடையில கியூ நிக்குமே, சிக்கன் கடையில விலை ஏறி போச்சு. இல்ல அவருடைய வார்த்தையை கேட்பது நம்முடைய எண்ணம்லாம் அப்படிதான் இருக்கும். எத்தனை பேர் பசி காலைல சாப்பிட மாட்டீங்க, பசியோடு இருப்பீங்க. சாப்பாடு போட்டா ஆதி சொன்னால சார் சொன்னா சர்ச்சில் சாப்பாடு போடுறாங்க, போட்டா நல்லதுதான். யாராவது ஒரு பொறுப்படுத்தி டெய்லி ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான், அது கூட சந்தோஷம் தான், செய்யுங்க, மகிழ்ச்சி தான். பசியோடு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவங்க பசியை கூட பார்த்து விடுவார். அவரு அப்ப என்ன சொல்றாரு? யாருக்கே ஏதாவது கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அது எத்தனை பேர் இருந்தாங்க? 5000 பேர் இருக்கிறாங்க. ஆனா சீசர்கள் போய் பாக்குறாங்க, யாரும் எல்லா வார்த்தையும் கேட்க வந்தாங்க, எல்லா வார்த்தையும் கேட்க வந்தாங்க. யாரும் சோறு போட்டதை கட்டி வந்திருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் அவங்க அம்மா என்ன பண்ணிருந்தாங்க? நல்ல அம்மா, நல்ல அம்மா, நல்ல அப்பா. பையன் பசியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 5 அப்பத்தை நல்லா சுட்டு நல்லா பொரிச்சு வச்சு 5 அப்பம் 2 மீன் இல்ல கொடுத்து அனுப்பிச்சாங்க. அப்போ இது யார் கண்ணுல மாட்டுது தெரியுமா? இந்த அந்திரேயாவுக்கு ஒரு ஊழியம் இருக்கு. என்ன தெரியுமா? கொண்டு வருகிற ஊழியம். நீங்க அது ஒரு தலைப்புல ஒரு நாளைக்கு பேசணும். இந்த அந்திரேயா பாத்தீங்கன்னா எல்லாரையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வருவோம். அதுதான் அவனுடைய ஊழியம். யார் கண்ணிலையும் மாட்டல. நிறைய சீசர்கள் போறாங்க, கரெக்டா அந்திரேயாவுடைய கண்ணில தான் மாட்டு. அவர் வந்து சொல்றான், இயேசுவை பார்த்து சொல்றான், எஜமானே ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பமும் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி. யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும். ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். அந்திரேயா சொல்றான், இயேசு கிட்ட சொல்றான், 5 அப்பம் தான் 2 மீன் தான், இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இது எப்படி?
ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நீ யோசிக்கணும். இதே நான் என் பிள்ளைய ஜெர்லினா நான் அனுப்புறேன். ஜெர்லினா அதிர்ச்சியா பாருங்க, ஒரு 5 அப்போ 2 மீனை கொடுத்து ஒரு மீட்டிங் அனுப்புறேன். என்ன சொல்லி அனுப்புவோம் தெரியுமா? நீ மட்டும்தான் சாப்பிடும் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? யாருக்கும் கொடுத்துறாரு, உனக்கு பத்தாது. ஆமா, சாப்பிட்டு மீதி வச்சுக்கோ, மறுபடியும் பிரசன்னம் வாசிக்கும் போது சாப்பிடு சொல்லி கண்டிப்பா அனுப்பிச்சிருப்பாங்க. அவங்க அம்மா அப்படின்னா குடும்பம்னு சொல்லி அனுப்ப மாட்டாங்க எந்த பிள்ளைகளுக்கும். நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்க அனுப்புவாங்க, என்ன சொல்லி தரணும்னா, உன் பொருளை ஒரு இடம் திருடிட்டாங்க, ஒரு பொருளை திருடிட்டாங்கன்னா, ஏண்டா அறிவில்லை, அவன் எப்படி உஷாரா உங்க திருடுறான், நீயே இருக்கியே, அடுத்த முறை என்ன பண்ணு, நீ அவன்கிட்ட இருந்து திருட்டு வருதுன்னு சொல்லுவோம். நம்ம அப்படிதான் சொல்லி கொடுப்போம். இங்க நம்ம அப்படிதான் அமைச்சிருப்பாங்க. ஆனா இந்த அந்திரேயா போய் கேட்கும் போது இந்த சிறு பையன் தாங்கிட்ட இருந்தது முழுசும் அவ்வளவுதான். அவன் எவ்வளவு பசியோட இருப்பான் இல்ல, அவங்க சாப்பிடணும் நினைச்சிருக்கலாம். அப்ப கொடுக்கும்போது கூட என்ன பண்ணிருக்கலாம், ஐயா 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 ஒரு அப்பமும் ஒரு மீன் மட்டும் நான் வச்சுக்கிறேன், மீதிய உங்ககிட்ட கொடுக்குறேன். அந்திரேயா குடிக்க வந்துருப்பானோ இல்ல, அந்த சத்துக்கு நான் கொடுக்கல, அப்படியே சீஷர் நான் கொடுக்க மாட்டேன். அவன் கொடுத்தான், தாராளமா முழுமையாக கொடுக்கிறான். சிறு பையன், சின்ன பையனுக்கு இருக்கிற நான் சொல்லதான் அதை பாருங்க, சிறு பையனுக்கு இருக்கிற அந்த குணம் நமக்கு இல்லை. இது யாரு பாருங்க, கொடுத்ததுனால, முழுமையா கொடுத்ததுனால எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேர் சாப்பிட்டாங்க. இவ ஒருவேளை அவன் சாப்பிட்டுருந்தா அவன் மட்டும்தான் சாப்பிட்டுருப்பான். கொடுத்ததுனால பரவாயில்ல, முழுசா கொடுத்ததுனால 5000 பேர் சாப்பிட்டு எத்தனை கூட எடுத்தாங்க? 12 கூட. அதுக்கப்புறமா வச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்காக முழுமையாக கொடுக்கும் போது அதுல நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உங்களாலே மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நிறைய உதாரணம் என் நேரம் முடிஞ்சிச்சு. இப்போ 4 பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்தோம். சாரிபாத் விதவை முழுமையாக கொடுத்தார், ஏழை விதவை முழுமையாக கொடுத்தார்கள், ஆயக்காரர் சகையை முழுமையாக கொடுத்தார், சிறு பையன் தன்னுடைய உள்ள எல்லாவற்றையும் முழுமையாக கொடுத்தார். அவங்க 4 பேருமே கஞ்சத்தனம் பண்ணாங்க, பிசினித்தனம் பண்ணல, கொடுக்காம இல்லை, தனக்கு வச்சுக்கிட்டு கொடுக்கல, எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லி ஆண்டவருக்காக கொடுத்தாங்க. ஆண்டவர் கேட்டாலே கொடுத்தாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். வாசித்தார். கஞ்சத்தனம் ஒரு பாவம், பிசினித்தனம் ஒரு பாவம், கருமித்தனம் ஒரு பாவம். கர்த்தருக்காக நாம் தாராளமாய் கொடுக்கணும். ஆதி அப்போஸ்தலர்களை போல, ஒரு தாவீதை போல, ஒரு ஆபேலை போல, மக்கெதோனியா மக்களை போல, ஆபிரகாமை போல நாம் கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். அவரெல்லாம் கொடுத்தார், முழுமையாக கொடுத்தார்கள். ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தார்கள். ஆனா இவர்கள் 4 பேரும் முழுமையாக கொடுத்தார்கள். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். ஆகவே இந்த நாளிலே கஞ்சத்தனம் ஒரு பாவம் என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். இனிமேல் நாம் கொடுக்க பழகிக் கொள்வோம். ஆண்டவரே, ஒருவேளை இவ்வளவு நாட்கள் நான் உமக்கு விரோதமாக இந்த காரியத்தை செயல்படுத்துகிறேன், இனி நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே, உமக்குரியதை உமக்காக கொடுக்க நான் விளங்கிட்டேன், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.